குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் துன்பங்கள் வர்றப்போ அது வந்து குயிக்காக ஹேண்டில் பண்ணி விரைவாக அதுக்கு ஒரு தீர்வு காண முயற்சி பண்ணுவோம். அந்த ப்ராசஸில் வந்து நம்ம மேம்போக்காக உள்ள துன்பங்களை மட்டும் பிரச்சனைகளை மட்டும் இனம் கண்டு அதை சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சிப்போம். ஆனால் அப்படி முயற்சிக்காமல் மூல காரணத்தை கண்டு, ஆங்கிலத்தில் ரூட் காஸ் அப்படிம்பாங்க, ரூட் காஸ் அனாலிசிஸ். எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு ஆரம்பம் ஒன்று இருக்கும். அந்த ஆரம்பத்திற்கான அந்த காரணம் தான் மூல காரணம். ஆரம்பித்து அந்த பிரச்சனை அப்படியே நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுக்கிட்டே இருக்கும். அந்த கொண்டு வந்து விடுற அடுத்தடுத்த பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம தீர்வு கண்டுகிட்டு இருப்போம் ஆக்சுவலாக. ஆனால் மூல காரணத்தை அப்படியே விட்டுருப்போம். அப்படி செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு நம்ம வந்து கடன் வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய அமௌண்ட் கடன் வாங்கியிருப்போம். அதுக்கு வட்டி வந்துட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு கடன் வட்டி இதிலிருந்து தூரம் இருப்பது வாழ்க்கைக்கு மிக நல்லது, நிம்மதியை தரும். ஒரு வட்டி வந்துகிட்டு இருக்கோம். அப்புறம் வட்டியை கட்டவே முடியாது நமக்கு. அப்போ வட்டியை மட்டும் கட்டினா போதும் சொல்லிட்டு அப்படியே இழுத்துட்டு போயிட்டு வந்திருப்போம். மூல காரணம் அந்த கடனை, பிரின்சிபல் டெட் அமௌண்ட்டை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுவது நல்லது. இந்த உதாரணம். வேலை தேடிட்டு இருக்கோம். வேலை வந்து 2 வருஷமாக தேடிட்டு இருக்கோம், கிடைக்கல. அதுக்கு பல பேர் சொல்கிறாங்க காரணம் வந்து சிவி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சிவியில் போடுற அந்த ஸ்கில்ஸ், திறமைகள் வந்து நமக்கு நிறைய கம்மியாக இருக்குது. அப்போ வந்து சிவியை சரி பண்ணுறதை விட மூல காரணமான நம்ம திறமைகளை வளர்த்துக்கொள்வதில் முனைப்பு காட்டி அதுக்கப்புறம் அந்த சிவியில் போட்டு நம்ம வேலை பெறுவதற்கான முயற்சிகளை பட்டை தீட்ட வேண்டும். சரிங்களா? அதேமாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மிகப்பெரிய விரிசல் விழுந்துருச்சு நெருக்கமான உறவுகளுக்கு மத்தியில் அப்படின்னா, அப்படியே காலங்காலமாக அப்படியே போகிறப்போ ஒரு பிரச்சனை அப்படியே மல்டிபிளாக பெருகி வேறு லெவலில் போய் நிற்குங்க. அப்போ வந்து நம்ம மூல காரணம் என்ன, மூல காரணம் பெரும்பாலும் ஓகேங்களா? இப்போ நெருக்கமானவர்கள்ட்ட வந்து என்ன காரணமாக இருந்தாலும் உட்காந்து மனம் திறந்து பேசினா ஒரு முடிவுக்கு வர முடியும். ஒரு சாரி கேட்டுட்டு, ஒரு மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த விஷயங்கள் திரும்பவும் நடக்காமல் இருப்பதற்கு 2 தரப்பும் ஒத்துக்கொண்டு நிம்மதியான வாழ்க்கையை மறுபடியும் தொடரலாம். இதெல்லாம் ஒரு உதாரணங்கள் ஆக்சுவலாக. இந்த மாதிரி பல சுச்சுவேஷன்ஸில் நம்ம இந்த விஷயங்களை பொருத்தி பார்க்கலாம். மூல காரணத்தை ஆராய்வோம். ஓகேங்களா? அது கொடுத்த சிறிய சிறிய மற்ற காரணங்களை ஆய்வதை விட்டுவிட்டும் அந்த பிரச்சனைக்கான ரூட் காஸ் அனலைஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவது வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்ஸ், ப்ரொஃபஷனல் விஷயங்கள்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்க. 6 சிக்மாங்கிறாங்க. ஓகேங்களா? குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், எனி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ப்ரொஃபஷனல் சிஸ்டத்துலேயுமே இந்த வார்த்தை, இந்த சிஸ்டம், இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். ரூட் காஸ் அனாலிசிஸ். ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னா அந்த ஆக்சிடென்ட் பல பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம். அதை ஃபஸ்ட்டு இது பண்ணாமல் ரூட் காஸ், எதனால் அது ஏற்பட்டது இந்த விபத்து அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி அந்த விஷயத்தை இனிமேல் நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பது, சேஃப்டி மெஷர்ஸ் அமைப்பது வாழ்க்கைக்கும் இது ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் டே அஹெட்.